நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமா? பல்லவ பேரரசன் மகேந்திரவர்மன் ஒரு நாடகம் எழுதியிருக்கிறான் என்று. ஆமாம், எழுதியிருக்கிறான். அது ஒரு சமஸ்கிருத நாடகம். அதன் பெயர் மத்தவிலாச பிரகசனம். தமிழில் சொல்வதென்றால் குடிகாரனின் விளையாட்டு. இப்படி ஒரு நாடகத்தை எழுதியிருக்காப்புல. அது தமிழிலும் இன்றைக்கெல்லாம் கிடைக்குது. அதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா பல அரிய வரலாற்று செய்திகள் கிடைக்குது. ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்குது. அந்த நூலினுடைய பிரதான நோக்கம் புத்த மதத்தை தாக்குவது. சித்தாந்த ரீதியாக விமர்சிப்பதல்ல, தாக்குவது. ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், புத்த பிட்சுக்களுடைய வாழ்வு முறைமையை அது கேலியும் கிண்டலும் செய்கிறது. இது அடிப்படையில் ஒரு நையாண்டி நாடகம். எப்படி கேலி கிண்டல்னா, வந்து அங்க அந்த நாடகத்துல ஒரு காபாலிகன் வர்றான். காபாலிகம் என்பது சைவ சமயத்தின் ஒரு பிரிவு. அவங்க ஒரு தீவிர சைவ நம்பிக்கையாளர்கள். கபாலம் அந்த திருவோடு, காபாலிகம் அதுல இருந்து தான் வருது அந்த பெயர். அந்த திருவோட்டை ஏந்தி கொண்டு அவர்கள் தானம் பெற்று வாழ்வார்கள். அவங்களுக்கு மது குடிக்கிற பழக்கம் உண்டு. அது ஒன்று தப்பு அல்ல என்று நினைக்கக்கூடியவர்கள். அப்ப அந்த காபாலிகனை வச்சு புத்த துறவி தாக்கப்படுகிறார். இவன் போய் மது குடிப்பதற்கு ஒரு மது விற்கிற இடத்துக்கு போறாப்புல. அங்க பார்த்தா அவருடைய திருவோடு அந்த கபாலம் காணாம போகுது. அந்த நேரத்துல ஒரு புத்த பிச்சு வர்றாரு. இவன் என்ன நினைக்கிறான், சொல்லவும் செய்யறான், அந்த புத்த பிச்சு தான் திருடி விட்டாப்புல அப்படின்னு. அந்த நேரத்துல கிண்டல். அப்ப சண்டை வந்துருது. இப்ப சண்டை வரும்போது பாருங்க, அவங்க மொட்டை தலையோடு இருப்பாங்க. எப்படி கிண்டல். சண்டை வரும்போது முடிய பிடிக்கலாம்னு கையை கொண்டு போனா கை வழுக்குதான். ஏன்னா மொட்டை தலையான். அப்ப புத்த பிச்சு நினைக்கிறாராம், பரவாயில்ல, மொட்டை அடிக்கணும்னு நம்முடைய புத்த பெருமான் சொன்னது நல்ல காரியம்தான், இப்ப அது பயன்படுத்தி நம்ம முடி அவை கையில சிக்கல அப்படின்னு அந்த புத்த துறவி நினைப்பதாக வருது. அப்படி சொல்றேன், எப்படி அவங்க கேலியும் கிண்டலும் பண்றாங்க. அப்புறம் பேச்சுவாக்கிலேயே சொல்றாப்புல, இவங்க எல்லாம் சொகுசான வாழ்வு வாழ்றாங்க, மாமிச உணவு அருந்துறாங்க, நல்ல மாளிகையில வாழ்றாங்க, பெரிய தனவந்தர்கள். அந்த காட்சி வருது. தனவந்தர்கள் வீட்டுல பெரிய விருந்து உண்டுட்டு தான் அந்த புத்த வச்சு அந்த தெரு வழியா வர்றாப்புல. இதுவரை காஞ்சிபுரத்துல நடக்குது கதை. அப்ப இந்த புத்த பிச்சை தான் திருடி இருப்பாப்புல. எதுக்கு, எதை வச்சு சொல்றாப்புலன்னா, அந்த காபாலிக சொல்றாப்புல, இவங்களுடைய தலைவராகிய புத்தரே தனது தத்துவத்தை பிராமணர்களுடைய நூல்களிலிருந்து, இதிகாசம் மற்றும் வேத நூல்களிலிருந்து திருடியவர் தாயா. ஆகவே இந்த புத்த பிச்சு தன்னுடைய திருவோட்டை திருடியதில் ஆச்சரியம் இல்லை. அப்படியா? புத்த பிச்சு மறுக்கிறாப்புல, ஐயா நான் திருடல. கடைசியில வேற மாதிரி முடியுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வைத்தியக்காரன் அந்த திருவோட்டை கொண்டாந்து கொடுக்குற மாதிரி புத்த பிச்சு திருடலான்னு அதுக்குள்ள புத்த பிச்சுவை கடுமையாக கிண்டல் அடித்து கேலி அடித்து அந்த நாடகம் என்பது செல்கிறது. இது மிக மிக வினோதமானது. இதன் மூலம் நமக்கு என்ன வரலாற்று செய்தி தெரியுதுன்னா, அந்த காலத்துல பல்லவ பேரரசுடைய அந்த தொடக்க காலத்துல காபாலிகம் என்கிற சைவ சமயத்தின் ஒரு பிரிவு இருந்திருக்கு. அதனுடைய குணங்கள் என்ன? புத்த மதம் வலுவாக இருந்திருக்கு, ஆனால் அரசனை தாக்குறான். அப்படி என்றால் அதனுடைய செல்வாக்கு எப்படி பிறகு வீழ்ந்திருக்கும். அதே போல இதுல இன்னொரு மிக முக்கியமான ஒரு சமயவாதி வர்றாப்புல. அது யாருன்னா, ஒரு பாசுபதம் என்கிற இன்னொரு சைவ சமய பிரிவை சார்ந்தவன் வர்றாப்புல. அந்த பாசுபதத்தான் கூட கிண்டலும் கேலியும் தான். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு மெய்யான வேதவாதியாக இருந்திருக்காப்புல மகேந்திரவர்மன். அந்த வேத சமயம் சார்ந்த சைவத்தை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறானே ஒழிய,
இந்த காபாலிகத்தையோ பாசுபதத்தையோ அவன் ஏற்கவில்லை என்பதும் இதிலிருந்து செய்தியாக நமக்கு வருகிறது. இதுல போற போக்குல இந்த திருட்டு விவகாரம் ஆகவே நீதிமன்றத்துக்கு போகலாம் என்று ஒரு ஆலோசனை வரும் பொழுது அங்க என்ன வருதுன்னா, ஐயா நீதிமன்றத்துக்கு போனா மெய்யான நீதி கிடைக்காது. செல்வந்தர்கள் வந்து இந்த நீதிபதிகளை எல்லாம் வந்து விலைக்கு வாங்கிடுவாங்க. இப்படி வருது. அப்ப 1400 ஆண்டுகளுக்கு முன்பே நீதிமன்றம் எப்படி இருந்துச்சு? அதன் மீதான ஒரு விமர்சனத்தை பேரரசன் எழுதிய நாடகத்திலே வருது. இப்படி சில அரிய வரலாற்று செய்திகளை இந்த நாடகத்துல அவன் தந்திருக்கான். இந்த மகேந்திரவர்மன். நமக்கு அது ரொம்ப ஆச்சரியமான செய்தியா வருது. கடைசியில பார்த்தா அது ஒரு மிக மோசமான ஒரு பைத்தியக்காரன் போல ஒருத்தன் வந்து சேர்றான். அந்த பைத்தியக்காரனை பற்றிய சித்தரிப்பெல்லாம் அந்த காலத்து மொழியில இருக்கு. ஆனால் இந்த திருடுனது அவன் அல்ல என்பது தெரிகிறது. அதுக்குள்ளேயே கிண்டலும் கேலியுமாக அது ஒரு உத்தமருக்கு போய் சேரணும் அப்படின்னா அது சரியா, அது காபாலிகன்கிட்ட போய் கொடு, அவர்தான் சரியானவர் என்று அதிலே வருகிறது. இந்த நாடகம் சிவதுதியில் ஆரம்பித்து கடைசியா எப்படி முடிகிறது என்றால், நாடகத்துல ஒரு முடிவு பாடல் இருக்கு. அது எப்படி முடியுது என்றால், புனித தீ என்றும் எரியட்டும், மனித குலத்தின் நன்மை அதில் உள்ளது, பிராமணர்கள் வேதங்கள் ஓதட்டும், பசுக்கள் நன்கு பால் தரட்டும், சந்திரனும் நட்சத்திரங்களும் உள்ளவரை மனிதர்கள் தம் கடமைகளை செய்யட்டும், எதிரிகளை தனது பலத்தால் வென்ற ராஜா சத்ரு மல்லனின் ஆட்சியில் சிக்கலன்றி அவை நடக்கட்டும். ஆக மொத்தத்துல புனிதத்தீ என்பது யாகத்தீ. ஆக யாகம் என்பதுதான் வேத மதத்தினுடைய அடிப்படையான ஒரு கூறு. அது காக்கப்பட வேண்டும். ஆக வேத சமயம் காக்கப்பட வேண்டும். அதற்கு எதிராக வரக்கூடியவை இந்த புத்த மதம், காபாலிகம், பாசுபதம், அவற்றையெல்லாம் இவன் கேலியும் கிண்டலும் செய்திருக்கிறான் மகேந்திரவர்மன். இப்படி ஒரு சமஸ்கிருத நாடகம். இந்த நாடகம் பற்றிய முழு விவரத்தை நீங்கள் வந்து நான் எழுதிய பல்லவ பேரரசு தமிழர் வாழ்வு எனும் நூலில் நீங்கள் வந்து காணலாம், படிக்கலாம். இது ஒரு விகடன் பிரசுரம். நீங்கள் அவசியம் வாங்கி படியுங்கள். அதன் மூலமாக இந்த அரிய செய்தியை நீங்கள் அறிவீர்கள்.